श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 2 மற்றும் 3வது ஸ்லோகங்கள். ஸ்ரீ பகவானுவாச்ச त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी च इति तां शृणु. त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी च इति तां शृणु. அடுத்த ஸ்லோகம். சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தா மயோயம் புருஷோ யோ யஸ்ரத்த स एव सः. सत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धामयोऽयं पुरुषो यो यश्रद्ध स एव सः. இந்த 2 ஸ்லோகத்துலேயும் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு கேட்டால், ஸ்வபாவஜா இயற்கையாக உண்டான சாஸ்திர சம்ஸ்காரம் இல்லாத ஸ்ரத்தையானது தேகினாம் மனிதர்களுக்கு சாத்விகி ராஜசி ச ஏவ தாமசி இதி, அதாவது சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற 3 விதமான குணங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. சாத்விக குணம், ராஜச குணம், தாமச குணம் இவற்றிற்கு உட்பட்டதாக இருக்கிறது. திவிதா பவதி 3 விதமாக உள்ளது. அவற்றை ஸ்ருணு, இப்போ நான் சொல்லித்தரேன் உனக்கு, கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்கிறார். கேட்குறியான்னு கேட்குறதாலும் நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி அசர்ட்டிவில் தான் சுவாமி சொல்கிறார். ஏன்னா சுவாமி அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அபிப்பிராயத்தில் தான் நிறைய விஷயங்களை இத்தனை அத்தியாயமாக சொல்லிகிட்டே வர்றார். அதனால் அதை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் கேளு. ஸ்ருணு ச இதி தாம் ஸ்ருணு, அவைகளை கேள் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத. சத்வ அனுரூபா என்ன தெரியுமா? சர்வஸ்ய ஒருத்தருடைய ஸ்ரத்தையும் பொருட்டு சத்வானுரூபா அவரவர் உள்ளத்துக்கு தக்கபடி பவதி இருக்கும். ஸ்ரத்தை என்பது அவருடைய உள்ளத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சில சமயத்தில் ரொம்ப சாத்விக குணமாக இருக்கிறவனாக இருந்தால் அவனுக்கு நிறைய விஷயங்களை ஸ்ரத்தையாக முறை பிழறாமல் எப்படி சொல்லியிருக்கோ எப்படி செய்யணுமோ அதை சரியாக செய்யணும்னு நினைப்போம். அடுத்தது அயம் புருஷா, இந்த ஜீவன் ஸ்ரத்தாமயா ஸ்ரத்தையே வடிவாக கொண்டவன். அவன் என்ன பண்ணும்? ஸ்ரத்தா, எந்த வகை ஸ்ரத்தை உடையவனோ அந்த வகையானவனாக அவன் கருதப்படுவான். சாத்விக ஸ்ரத்தை இருக்குதுன்னு சொன்னால் முக்கியமாக ஒரு வேலை செய்யணும். முக்கியமாக ஒரு பெருமாளுக்கு சில வேலைகள்லாம் செய்யணும். சில வீட்டில் ஏதோ ஒரு ஹோமம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எப்படி செய்யணும்? அதுக்கு எப்படி என்னெல்லாம் வழிமுறை இருக்குது? நான் செய்கிறது சரிதானா? இப்போ அவள் தகப்பனார் தான் ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு வைங்க. அந்த பையனுக்கு சாத்விக குணம் நிறைய இருக்குது, சாத்விக ஸ்ரத்தை மேலோங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது எப்படி செய்யணும்? நான் செய்கிறது சரிதானா? கோயிங் த ரைட் டைரக்ஷன், இப்படி தான் ப்ரொசீஜர் இருக்கணுமா? எப்படி வரிசையாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பான். அப்படி கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம செய்கிறது சரிதானா, அப்ரூவல் கிடைக்குமா அப்பாக்கிட்டேருந்தே அப்படின்னு நினச்சிப்பான். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு என்ன கிடைக்கும்? அந்த சாத்விக குணம் மேலோங்கி நிற்கும். அவன் எப்படி இருக்கும்? அவனுடைய ரேட்டிங்ஸே சாத்விக ஸ்ரத்தை உள்ளவன் அப்படின்னு அவனுக்கு கிடைக்கும். அதாவது சாஸ்திரம் என்ன செய்யும்னு கேட்டால் அவன் குணக்கட்டு நின்று விடுவிக்கும். இதெல்லாம் தப்பாக சாஸ்திரம் என்ன சொல்கிறது? இப்படி தான் முதல்ல அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னொரு ஸ்லோகத்துக்கு முதல்ல பார்க்கலாம். அதாவது ஒரு விஷயம் செய்யணும், ஒரு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட இதை பற்றி பார்த்துருக்கோம். பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும், ஒரு வைஷ்ணவன் வீட்டில் பண்ணணும், அவள் கிரகத்தில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல அந்த பண்ணக்கூடிய மனுஷன் என்ன செய்யணும்? அந்த பிராமணன் முதல்ல தன்னை பழக்கிக்கணும். ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி சரியாக பழக்கிக்கணும். அது அப்புறம் தொடர்ந்து வரணும். அதாவது 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுறதுக்கு என்ன பண்ணணும்? அன்னம் என்ன குருவீத்தை அப்படின்னு பகு குருவீத்தைன்னு நினச்சிக்கிண்டு அன்னத்தை பரிசேஷனம் பண்ணி இருக்கணும். அந்த
தட்டுக்கு முன்னாடி இலைக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு உட்காண்டா இந்த அன்னத்தை இன்றைக்கி நமக்கு அளித்த இந்த பகவன்னாக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு நம்ம எத்தனை விதத்தில் கடமைப்பட்டிருக்கோம். ரூபாய் இருந்தாக்கா 500 ரூபா நோட்டு தட்டில் வச்சுருந்தா சாப்பிட முடியாது இல்லையா, அது அன்னமாக மாறினா தான் சாப்பிட முடியும் அப்படின்னு. அதுபோல் இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் வந்து பண்ணின உடனே ஒரு 5 நிமிஷமாவது என்ன சொன்னோம், அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் ஜபிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தளிகை பண்ணின பிறகு பெருமாளுக்கு என்ன பண்ணோம், அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனம் சமர்ப்பிக்கணும். பெருமாளுக்கு எடுத்துக்கோ, என்கிட்ட எடுத்துக்கோ, நான் சுத்தமாக தான் இருக்கேன்னு கேட்டுக்கணும். எல்லாம் பண்ணின பிறகும் இது அத்தனையும் உன்னோடைய அனுகிரகத்தினால நீயே உனக்கு நடத்தி கொள்கிறாய் அப்படின்ற ஒரு சாத்விக தியாகத்தையும் பண்ணணும். உனக்காக தான், உன்னுடைய முகோல்லாசத்துக்காகத்தான் இந்த ஆராதனத்தை பண்ணுறேன், இந்த பெருமாளுக்கு இந்த பூஜையை பண்ணுறேன்னு சொல்லி பெருமாள்கிட்ட முதல்ல அனுமதி வாங்கிக்கணும். பண்ணி முடித்த பிறகு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த பூஜையை கற்றுண்டு அதில் பண்ணி முடிக்கும் பொழுது உனக்காகவே உன்னுடைய அருளாலேயே என்ன உனக்காகவே இது பண்ணப்பட்டது, நீயே இதை என் மூலமாக நின்று பண்ணிண்ட அப்படின்னு பெருமாள்கிட்ட அதை சமர்ப்பிக்கணும். இது எல்லாமே சாத்விக தியாகம் பண்ணினா இந்த பண்ணுற ப்ரொசீஜரில் ஏதோ 1-2 விட்டு போகிறது. பெருமாளுக்கு என்ன பண்ணணும், ஆகாரம் கொடுத்த உடனே கையாலுமே விடணும். ஆகாரம் கொடுத்த உடனே அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் சமர்ப்பிக்கணும். ஆச்சமனம் சொன்னால் 3 தடவை கொடுக்கணும் அப்படின்னு வைங்களேன். நம்மளுக்கு இருக்கிற அவசரம், கவனக்குறைவு, வேறு யாரோ ஏதோ ஒரு பேசுகிறா, எங்கேயோ வெளியில் வாசலில் ஒரு பெரிய சத்தம் கேட்குறது, அதனால் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், 2 தடவை ஆச்சமனத்துக்கு பெருமாளுக்கு சமர்ப்பித்தோமா, 3 தடவை சமர்ப்பித்தோமா, இல்லை பெருமாளோட சாப்பிட்ட பிறகு ஆகாரம் கொடுத்த பிறகு கையை அலம்பி வாயெல்லாம் தொடச்சி விட்டோமா அப்படின்னு மறந்து போச்சுன்னு வைங்களேன். ஒருவேளை மறக்காது, இதே கவனத்தில் தான் செய்கிறோம், நம்மளை அதுக்கு தயார் பண்ணின்னு இருக்கோம், எல்லாமே சரிதான். இதுவும் அவனுடைய சங்கல்பம் தானே. ஏதாவது ஒரு கேஷுவலாக இருக்கும்பொழுது ஒரு மறதியாக இல்லை ஒரு 3 தடவை கொடுக்குற ஆச்சமனத்தை 1-2 குறைச்சிட்டோன்னு வைங்களேன், அது ஏற்புடையது. பெருமாள் அதுக்கு என்ன பண்ண மாட்டார், அதுக்காக கோவிக்க மாட்டார். பரவாயில்ல, அவனே கொடுத்தான் தான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி சுவாமி அதை எடுத்துப்பார். ஏன்னா அதுக்காக நம்ம 3 தடவை ஆச்சமனம் கொடுக்க வேண்டான்றது பொருள் இல்லை. 3 தடவை தான் கொடுக்குறோம். சிலப்போ அதிகமாக 4 தடவை கூட கொடுத்துருவோம் இல்லையா. இன்னும் கை அலம்பிக்கோ, இன்னும் வாய் அலம்பு, இன்னும் அங்கே போகலை பார், இங்கெல்லாம் கால் சரியாக அலம்பிக்கலை பார் அப்படின்னு நம்மாத்த குழந்தைய சொல்கிற மாதிரி பெருமாளுக்கு இன்னொரு தடவை எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்கிறோன்னு வைங்கோ. அதுக்காக பெருமாள் என்ன பண்ண மாட்டார், என்ன கிளேசப்பட மாட்டார். ஐயோ இந்த பையன் என்ன அப்படி நம்மளை கால் அலம்பி விட்டுண்டே இருக்கே அப்படின்னு நினைக்க மாட்டார். ஆனால் இது நமக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மா, நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அதில் 1-2 குறைபாடு இருக்குதுன்னு சொன்னால் சுவாமி அதை என்ன பண்ணுவார், நாளாவட்டத்தில் அதுபோல் சின்ன சின்ன தவறுகள் வராமையும் நம்மளை பார்த்து நடுவார். அவரே தான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி அது கரெக்டாக 3 தடவை கொடுக்கணும், ஆச்சமனத்துக்கு கொடுக்கணும், அர்க்கியம்னா 1 தடவை, பாத்தியம்னா 2 தடவை, அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணி தருவார், மனசில் வேகமாக சரியாக வருஷக்கிரமமாக மாறாத வரபடி அனுகிரகம் பண்ணிவிடுவார். இது நமக்குன்னு இந்த விதிக்கப்பட்ட கர்மாவை நம்ம மாறாத செய்யணும் என்கின்ற ஈடுபாடில் செய்கிறோம். அப்படியே ஒரு நாள் எனக்கோ ஒரு அவசரத்துலேயோ ஒரு என்ன இப்படி பராக் பார்த்துனுக்கோ எண்ணம் எங்கேயோ ஓடுறது அப்படின்னு இருக்கச்சே 1-2 மிஸ் ஆகிடுச்சுன்னா பெருமாள் என்ன பண்ண மாட்டார், அதுக்காக கோபிக்க மாட்டார். அதுபோல் அது என்னாச்சு, நமக்குன்ற விதிக்கப்பட்ட கர்மாவை நம்ம செய்கிறோம். ஆனால் இது ஸ்ரத்தையாக செய்கிறோம். இந்த ஸ்ரத்தையில் சில குறைபாடு வருது. ஸ்ரத்தையில் இல்லை, சாத்விக ஸ்ரத்தை. இதுக்கு என்ன பேர், சாத்விக ஸ்ரத்தை. நம்மளுக்கும் நம்ம என்ன பேர், சாத்விக குணம் உள்ளவன் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இதுவே இதில் வேறு ஏதோ ஒரு பூஜை, அது சாஸ்திரத்துக்கு உட்படாதது, அது என்ன செய்யணும், அதை நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை செய்யும் பொழுது பெருமாள் என்ன பண்ணுவார், அது எந்த கணிசத்துலையும் ஏற்க மாட்டார். அதனால் இந்த லோகத்துலேயும் ஒன்றும் பலன் கிடையாது, மேல் உலகத்துக்கு போனாலும் அதனால் எந்த நற்கதியும் கிடையாது. அதனால் அதற்கேற்ப அந்த வியக்தி என்ன பண்ணுவான், இது சாத்விக குணமுடையவன், தாமச குணமுடையவன், ராஜச குணமுடையவன், அவனை பெருமாள் கேட்டகரைஸ் பண்ணுவார். அது பெருமாள் ஒன்றும் பண்ணலை, நம்மளுடைய சுபாவம், நம்மளோட குணாதிசயங்களில் நம்ம எல்லாம் சிலதெல்லாம் பண்ணுறோமே, அதுவே நம்ம இந்த குணத்திற்கு என்ன உடையவன் அப்படின்னு நம்மளை அது காட்டித்தரும். சாஸ்திரம் என்ன பண்ணும், குணக்கட்டு நின்று நம்மளை விடுவிக்கும். ஸ்வபாவம் என்பது குணத்தையே அனுசரிக்கும் அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த 2 ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.